அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, பிஷப் எப்படி போகும், எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். பிஷப் எப்பவுமே எப்படி மூவ் ஆகும்னா, இன்ட்டு சிம்பிள் மாதிரி போகும். இன்ட்டு சிம்பிள், அதாவது பெருக்கல் குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, பெருக்கல் குறியீடு மாதிரி போகும். ஒன்லி கிராஸில் மட்டும்தான் போகும். பிஷப் வந்து கிராஸில் மட்டும்தான் போகும். ஒயிட் கலரில் இருந்ததுன்னா ஒயிட் கலரில் போகும். பிளாக் கலரில் இருந்ததுன்னா பிளாக் கலரில் மட்டும்தான் போகும். இப்போ பிஷப் பாருங்கள், இந்த ஒயிட் கலர் பிஷப் ஒயிட்டில் இருக்குது. இப்படி பெருக்கல் சிம்பிள் மாதிரி இப்படி கீழே போகும், இல்லை அப்படின்னா மேலே போகும், இல்லை அப்படின்னா கீழே வரும், இல்லை அப்படின்னா மேலே போகும். இன்ட்டு சிம்பிள் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இன்ட்டு சிம்பிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஒரு பிஷப் என்ன பண்ணாது, இப்படி ஜம்ப் பண்ணி போகாது, ஜம்ப் பண்ணிலாம் போகாது. பிஷப் போகிற சைடில் ஏதாச்சும் இப்படி காயின் இருந்தால் ஜம்ப் பண்ணிலாம் போகாது. பிஷப் எப்படி போகும், டயகனலில் மட்டும்தான் போகும், குறுக்கா மட்டும்தான் போகும், நேராலாம் போகாது. இது பிஷப்புடைய ரூல்ஸ். இப்போ நம்ம ரூக் கேம் எப்படி ப்ளே பண்ணுமோ அதே மாதிரி தான். இப்போ அட்டாக் பண்ணுறோம், கேப்சர். இப்போ பானு இங்கே இருக்குது. இப்போ அட்டாக் இப்படி குறுக்கு வாட்டத்தில் அட்டாக் பண்ணும், இல்லை அப்படின்னா இங்கே இருக்குது, இப்படி கூட அட்டாக் பண்ணலாம், இப்படி குறுக்கால. இப்போ கேப்சர். இப்போ அட்டாக் வந்து இந்த பக்கம் வச்சு இப்படி அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி வச்சும் அட்டாக் பண்ணலாம். அட்டாக், கேப்சர். இப்போ என்ன பார்க்கணும்னா, பீஸை எப்படி ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு மட்டும்தான் நம்ம இப்படி விளையாடிட்டுருக்கோமே தவிர, இதான ஆக்சுவலாக கேமில் எல்லா பீஸும் வச்சு விளையாடும்போது நம்ம இப்படி அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ண பதிலாக அதுக்கு ரூல் வேறு. இப்போ பீஸை மட்டும் ஆக்டிவேட், அதாவது பீஸை வந்து சரளமாக விடுறதுக்காக நம்ம இந்த அட்டாக் கேப்சர் பண்ணுறோம். இப்போ பிஷப் வச்சு இங்கே அட்டாக், இல்லைன்னா இந்த பக்கம் அட்டாக் பண்ணலாம். பான் இங்கே இருந்தால் அட்டாக். ஓகே, இப்போ நம்ம எப்படி, இப்போ இந்த போர்டை பாருங்கள். இப்போ 2 கலர் பிஷப் இருக்குது, அதாவது ஒயிட் கலரில் போகிற பிஷப் இருக்குது, பிளாக் கலரில் போகிற பிஷப் இருக்குது. இப்போ எந்தெந்த பான்லாம் ஒயிட்டில் இருக்கோ அந்த பான் எல்லாத்தையும் ஒயிட் கலர் பிஷப்பில் கேப்சர் பண்ணும். பிளாக் கலரில் இருக்கிறத பிளாக் கலர் பிஷப் வச்சு கேப்சர் பண்ணும். இப்போ ரூக் கேமில் எப்படி அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் அட்டாக் அப்புறம் கேப்சர். இப்போ பிளாக் கலர் பிஷப் எடுத்து மூவ் பண்ணலாம். அட்டாக் பாருங்கள், இங்கே ஒரு பான் அட்டாக்கு. இப்போ கேப்சர் பண்ணலாம், கேப்சர். இப்போ ஆல்ரெடி பிளாக் பிஷப்பால் இந்த பான் அட்டாக்கில் இருக்குது, கேப்சர். இந்த பிளாக் பிஷப்பே மூவ் பண்ணலாம், அட்டாக், கேப்சர். இப்போ மீதி இருக்கிற 5 பான் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ ஒயிட் கலரில் இருந்தாக்கா ஒயிட் கலர் பிஷப்பால் மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும், பிளாக் கலர் பிஷப் வச்சு கேப்சர் பண்ண முடியாது. அட்டாக், கேப்சர். இது ஆல்ரெடி அட்டாக்கில் இருக்குது, கேப்சர். அட்டாக், கேப்சர். ஏற்கனவே அட்டாக்கில் இருக்குது, கேப்சர். அட்டாக், கேப்சர். இப்போ 2 பிஷப் இருக்கும். ஒயிட் கலரில் போகிறதுக்கு ஒரு பிஷப் இருக்கும், பிளாக் கலரில் போகிறதுக்கு ஒரு பிஷப் இருக்கும். 2 கலர் பிஷப்பில் ஒயிட் கலரில் இருந்தால் ஒயிட் கலர் பிஷப் வச்சு கேப்சர் பண்ணணும், பிளாக் கலர் இருந்தால் பிளாக் கலர் பிஷப் வச்சு கேப்சர் பண்ணணும். இந்த போர்டை பாருங்கள். இப்போ நம்ம எப்படி ரூக் கேம் ப்ளே பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த பிஷப் கேம் ப்ளே பண்ண போகிறோம். இங்கே 2 கலர் பிஷப் இருக்குது, ஒயிட் கலர் பிஷப் இருக்குது, பிளாக் கலர் பிஷப் இருக்குது. ஒயிட்டுக்கிட்டேயும் அதே மாதிரி தான் ஒயிட் கலர் பிஷப் இருக்குது, பிளாக்கில் போகிறதுக்கு பிஷப் இருக்குது. 2 பக்கமுமே 2 பிஷப் இருக்குது. எந்த கலரில்
பீஸ் இருக்கோ அது எந்தெந்த கலரில் பான் இருக்கோ அந்த கலர் பிஷப் வச்சு கேப்சர் பண்ணுவோம். இப்போ ஒயிட் டு மூவ் எப்பவுமே ஒயிட் தான் ப்ளே பண்ணும். இந்த ஒயிட் கலர் பிஷப் வச்சு இந்த பான் ஆல்ரெடி அட்டாக்ல இருக்குது, கேப்சர். இப்போ நீங்கள் விளையாடி முடிச்சிட்டிங்க, அதாவது ஒயிட்டு ப்ளே பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ பிளாக் விளாடணும். பிளாக் வந்து இங்கே ஒரு பான் அட்டாக்ல இருக்குது, கேப்சர். இப்போ ஒயிட் ப்ளே, ஒயிட் வந்து இங்கே ஒரு பான் அட்டாக்ல இருக்குது இந்த பிளாக் கலர் பிஷப்பால். அட்டாக்ல இருந்தால் கேப்சர் பண்ணலாம், கேப்சர். இப்போ பிளாக் விளாடணும். பிளாக் என்ன பண்ணலாம், இந்த பிளாக் கலர் பிஷப் வந்து இங்கே வச்சு இந்த பானை அட்டாக் பண்ணலாம், அட்டாக். இப்போ பிளாக் விளாடணும். இந்த பிஷப் வச்சு இந்த பானை அட்டாக் பண்ணுறோம். அட்டாக்ல இருக்குது, கேப்சர். அட்டாக்ல இருக்குது, கேப்சர். இப்போ பிளாக் டு ப்ளே, பிளாக் வந்து இந்த பிஷப் வந்து இந்த பானை அட்டாக் பண்ணுறோம். ஒயிட் வந்து இந்த பானை அட்டாக் பண்ணியிருக்கோம், கேப்சர். அட்டாக்ல இருக்குது, கேப்சர். பிளாக் டு ப்ளே, பிளாக் பிஷப் இந்த பானை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இங்கே வைப்போம். அட்டாக்ல இருக்குது, கேப்சர். அட்டாக், அட்டாக்ல இருக்குது, கேப்சர். அட்டாக்ல இருக்குது, கேப்சர். அட்டாக்ல இருக்குது, கேப்சர். அட்டாக்ல இருக்குது, கேப்சர். அட்டாக் பண்ணுறாங்க, கேப்சர், கேப்சர். பாருங்கள், ஒயிட்டுக்கிட்டையும் ஒரு பான் தான் இருக்குது, பிளாக்குக்கிட்டையும் ஒரு பான் தான் இருக்குது. அட்டாக், 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 கேப்சர். பிளாக் தான் எல்லா காயினையும் கேப்சர் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ பிளாக் தான் வேணும். இதே மாதிரி நீங்கள் எல்லா காயினையும் வைக்கலாம். குயின் எல்லா காயினையும் உள்ளே வச்சுட்டு உங்கள்கிட்ட 2 பிஷப், அதாவது ஒயிட் கலர் பிஷப்பும் வைக்கணும், பிளாக் கலர் பிஷப்பும் வைக்கணும். 2 பிஷப் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதால என்ன ஆகுனா, உங்கள் பிஷப்பை வந்து வேகமாக மூவ் பண்ண கற்றுக்குவீங்க. வேகமாக பீஸை மூவ் பண்ண கற்றுக்கிட்டாக்கா அடுத்தது நம்ம கேமுக்குள்ளே போகலாம். சின்ன சின்ன ரூல்ஸை அப்ளை பண்ணி நம்ம கேம் விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ குழந்தைங்க இப்படி விளையாடாங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் எல்லா பீஸையும் மூவ் பண்ண கற்றுக்குவாங்க. அதை ஒரு 3 வாரத்துலேருந்து 4 வாரம், ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லா பீஸையும் மூவ் பண்ண கற்றுக்கலாம். இந்த கேமுக்கு பேர் பிஷப் கேம். இப்போ இதுக்கு என்னென்ன பண்ணோம், ரூக் கேமுக்கு எப்படி விளாண்டிங்களோ அதேமாரி தான். கிங்கை உள்ளே வைக்கக்கூடாது, பிஷப்பும் கேப்சர் பண்ணக்கூடாது, பிஷப்பை மட்டும்தான் மூவ் பண்ணும், வேறு எந்த காயினையும் மூவ் பண்ணக்கூடாது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.